அனைவருக்கும் வணக்கம். 19/8/24 பௌர்ணமி, ஆவணி மாதம் முதல் பௌர்ணமி. மீனாட்சி அம்மன் கோவிலில் குத்துவிளக்கு பூஜையில் நானும் என்னுடைய தோழிகளும் அனைவரும் கலந்து கொண்டோம். நாம் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி அம்மன் கோவில் குத்துவிளக்கு பூஜையில் கலந்துக்கிறதுக்கு ஒரு ஆதார் கார்டு, நம்மளோட ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, 250 பணம், அதாவது 210, 230, 250 வரைக்கும் நம்ம அவங்களுக்கு பணம் கொடுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பான்சர்ஸு சேலை நம்மளுக்கு கொடுப்பாங்க அவங்க. அதுதான் யூனிஃபார்ம் சாரியை நம்ம கட்டிட்டு போகணும். சாரி, அந்த சாரீ ஒரு மாதம் 210ஆகவும் இருக்கலாம், 230ஆகவும் இருக்கலாம், 250ஆகவும் இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு அந்த டைமில் என்ன அமௌண்ட்டில் கிடைக்குதோ அந்த இதை நம்ம வாங்கிக்கணும். அதுக்கு மட்டும்தான் நம்ம பே பண்ணுறோம். மற்ற எந்த பொருளும் நம்ம கொண்டு போகக்கூடாது. அவங்களே நம்மளுக்கு தர்ற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குத்துவிளக்கு பூஜையில் வச்சுருக்காங்க எல்லாத்தையுமேவும் எலுமிச்சம்பழம், குங்குமச்சிமிழ், தாலிக்கயிறு, மஞ்சள், ஸ்வீட்டு, குங்குமம், வளையல், பத்தி, சூடம், பச்சரிசி ஒரு 1/4 கிலோ அளவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சர்க்கரை பொங்கல் வச்சுருக்காங்க, தீப்பெட்டி, திரி, வெத்தலைப்பாக்கு, கை துடைக்கிறதுக்கு துணி, தேங்காய், வாழைப்பழம், குட்டை பிஸ்கட்டு, ப்ளவுஸு, இதோடு சேர்த்து ஒரு காமாட்சி விளக்கு நம்மளுக்கு கிஃப்டாகவும் தர்றாங்க. மதுரையில் இருக்கும் பெண்கள் முயற்சி பண்ணி மதுரையில் நம்மளோட மீனாட்சி அம்மன் கோயிலில் நடக்கிற குத்துவிளக்கு பூஜையில் கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். மேலும் தகவல் தெரிய வேண்டும் என்றால் கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.